எல்லாருக்கும் வணக்கம். என்ன சொல்றதுன்னு தெரியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா ரோபோ சங்கரனை ஒரு நடிகர்ன்றதை மீறி எங்க எல்லாருக்கும் ஒரு அண்ணா மாதிரி. நான் சினிமா ட்ரை பண்ற காலத்துல இருந்து நாங்கள் ஒரு ரோல் மாடல் மாதிரி பார்த்த ஒரு மனுஷன். எந்த ஃபங்க்ஷன் போல எந்த ஸ்டேஜ்ல போல எல்லாருமே அவ்வளவு சந்தோஷப்பட்டுட்டு சொல்லும் போதே புல் இருக்குது எனக்கு. எங்க பார்த்தாலும் ரோபானா அவ்வளோ அன்பா எல்லார்ட்டையுமே அவ்வளோ லவ்வோட இருப்பாரு. அண்ணாவோட மறைவு உண்மையாவே பயங்கர கஷ்டமா இருக்கு. அண்ணன் கொஞ்சம் உடம்ப நடுவில் நல்லா உடம்ப சூப்பரா மாறி அண்ணன் நல்லா போயிட்டு இருந்தாரு. திரும்ப அண்ணன் உடம்ப கொஞ்சம் கவனிக்காம விட்டாரு. தெரியல, இது நாட் ஓன்லி மூவிஸ். அண்ணன் நார்மலா ஒரு மேடை கலைஞனா, அதுக்கப்புறம் டிவியில இருக்கட்டும், அதுக்கப்புறம் படங்கள்ல இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் அவர் பண்ண விஷயத்த அவ்வளோ ஒரு 100% அது அவர் பெருசா ஒரு முன்னாடிலாம் ரொம்பலாம் பெருசா சம்பளம் வாங்கலனா கூட 100% அவ்வளோ அன்பா நேசிச்சு அந்த அந்த கலைக்காகவே தன் அர்ப்பணிச்சவர். ரோபோனா கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய இழப்பு. நம்ம ஆர்ட்டுக்கே, ஒரு மொத்த கலைக்கே ஒரு மிகப்பெரிய இழப்பு. வி லவ் யூ ரோபோனா. கண்டிப்பா ரொம்ப கஷ்டமா இருக்கு. தெரியல இதுக்கப்புறம் இந்த மாதிரி கலைஞர் நம்ம எங்க இருந்து வரப்போறாரு தெரியல. கண்டிப்பா வி லவ் யூ ரோபோனா. லவ் யூ. தேங்க்யூ. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. போன அக்டோபர் நவம்பரில் குணா படம் ரிலீஸ் ஆகும்போது அவருடைய வெட்டிங் ஆனிவர்சரி அந்த ப்ரிவியூக்கு கூப்பிட்டுருந்தாரு. அந்த குணா படம் மஞ்சுமல் பாய்ஸ் ரிலீஸ் ஆகிருக்கும்போது என்னை கூப்பிட்டுட்டு அப்படியே ரோசின்னு தேட்டரில் ஃபுல்லாக அப்படி கத்துனாரு. நாங்கள் இப்போ நிறைய ஈவெண்ட்டில் பார்த்துருக்கோம், மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸில் பார்த்துருக்கோம். அப்புறம் நாங்கள் குக்குத் கோமாளி பண்ணும்போது எப்போதும் கூப்பிடுவார். நான் ஒரு தடவை இவங்க வீட்டுக்கு வந்திருக்கேன். அப்போ எப்பவுமே சிரிச்ச முகத்தோடு இருப்பார். இவரை மாதிரி ஒரு பர்சன் பார்க்கவே முடியாது. ஒரு நாள் கூட அவர் ஒரு மாதிரி துக்கமாக இருந்து நான் பார்த்ததே இல்லை. அவருடைய சிரிச்ச முகத்தை தான் நேற்றெல்லாம் ஃபுல்லாக அப்செட் ஆயிடுச்சு எனக்கு. அதை நல்லவங்க எப்போதுமே இருந்துகிட்டே இருக்கணுங்க. அதான் ஹெல்த் பார்த்துக்கலன்னா ரொம்ப கஷ்டம். அதை நான் திரும்ப திரும்ப எல்லார்ட்டையும் சொல்கிறேன். நம்மளுடைய சினிமாவில் நிறைய பேர் இப்போ எனக்கு இப்போ என்ன பேசுறதுனே தெரியல. நிறைய பேர் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இறந்து போனவங்க எல்லாருமே பயங்கரமாக நம்ம மனசுக்கு ரொம்ப பிடிச்சவங்க. அவங்கெல்லாம் நம்மளை விட்டு போகும்போது ரொம்ப இது எதிர்பாராதது தான். ஹெல்த் இன்னும் கொஞ்சம் நல்லா பார்த்துருந்துருக்கலாம் அவர். நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுவேன். ஏன்னா எப்போவுமே கிண்டல் அடித்து சிரித்து தமாஷ் பண்ணி, திடீர்னு என்னுடைய படம் டிவியில் போயிட்டு இருந்துச்சுன்னா அதை எடுத்து கிளிப்பிங்ஸ் எடுத்து அமைச்சிட்டு ஒரு 1/2 hour உட்காந்து அப்படியே பேசிகிட்டே இருப்பார். அவ்வளோ சிரிப்பாக இருக்கும். நாங்கள் ஷூட் பண்ணும்போதும் அப்படி தான் கிண்டல் அடிச்சுட்டே இருப்பார். ரொம்ப எல்லா படமும் என்னுடைய படங்கள் பார்த்துருக்காரு. பார்த்துட்டு அப்படி சொல்வார், இந்த ஷாட் அப்படி எடுத்தீங்களா, இந்த ஷாட் எப்படி எடுத்தீங்களா, இது விஜயகாந்த் சாரோட எப்படி எடுத்தீங்களா, அப்படி எடுத்தீங்களான்னு சொல்லிட்டே இருப்பார். பயங்கர கிரேட் சோல். ஒரு சிரிச்சிட்டு இருக்க மனுஷனை ரொம்ப தவறிட்டேன். ரொம்ப கஷ்டமா இருக்கு. இனிமே அவருடைய சிரிப்பு பார்க்க முடியாது. அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும். அனைவருக்கும் வணக்கம். இவ்வளவு நாள் நம்ம எல்லாருமே சந்தோஷத்தையும் சிரிப்போடையும் நம்ம எல்லார் வாழ்க்கையும் முன்னாடி கொண்டு போன ஒரு முக்கியமான நபர் அண்ணன் ரோபோ சங்கர் இன்னைக்கு மொத்த தமிழ்நாடுமே அழுக வச்சிருக்காரு. இது உண்மையிலேயே ரொம்ப ஒரு ஷாக்கிங்கா, ஒரு எப்படி நம்பவே முடியாத ஒரு விஷயமா இதை நான் பாக்குறேன். ஏன்னா இப்போ கூட ஒரு நிகழ்ச்சியில போய் கலந்துக்குன்னு ரொம்ப சந்தோஷமா ஆடிட்டு இருந்தாரு. நம்ம எப்போ நம்ம விஜய் டிவி திறந்தாலும் ரோபோ சங்கரனை மக்களை சிரிச்சு வச்சுட்டு இருந்தவர் இன்னைக்கு அவர் குடும்பமே இன்னைக்கு அழுதுட்டு இருக்கும் போது எனக்கு உண்மையிலேயே கஷ்டமா இருக்கு. ஏன்னா ஒரு சமீப காலமா கேப்டன் மறைவுக்கு பிறகு தினம் எப்பயுமே கேப்டன் ஆலயத்துக்கு குடும்பத்தோட அவங்க அன்னதானம் கொடுக்கறதோ, இல்ல அப்பா எங்களோட சேர்ந்து அன்னதானம் கொடுக்கறதோ, எங்களோட சேர்ந்து சில விஷயங்கள் பேசுறதோ அடிக்கடி வந்துட்டு இருந்தாங்க. ஒரு சமீப காலமா ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டார் அண்ணனும், இந்திரா அவங்க பொண்ணும், அவங்க ஒய்ஃப் எல்லாருமே. ஆனா இன்னைக்கு இது பாக்குறப்போ ரொம்ப கஷ்டமா. ரோபோ சங்கர் அண்ணன் முதல்ல ஒரு ஃபேமஸ் ஆன ரோபோ மாதிரி நடிச்சது. பிறகு ஒரு தனியார் தொலைக்காட்சியில கேப்டன் போல நிறைய வாட்டி நடிச்சு அவர் ஒரு பெரிய ஒரு காமெடியன் லெஜெண்டா அவர் உருவாக்கிட்டு இன்னைக்கு நம்ம கூட இல்லாத உண்மையிலேயே கஷ்டமான விஷயமா நான் பாக்குறேன். நிச்சயம் அவங்க குடும்பத்துக்கு கண்டிப்பாக எங்க குடும்பம் சார்பாக ஒரு அண்ணனாகவும் தம்பியாகவும் நாங்க துணை நிற்போம். இந்திராவும் சரி, அவங்க அக்கா, அவங்க ஒய்ஃப், அவங்களுக்கும் சரி. ஏன்னா இன்ஸ்டாகிராம்ல தொடர்ந்து அவங்க ஒய்ஃப் எனக்கு டெய்லி எனக்கு மெசேஜ் அனுப்புவாங்க. ஏதாச்சும் ஒன்று
எதுவாக இருந்தாலும் எனக்கு சப்போர்ட் பண்ணி எனக்கு பேசிட்டு இருப்பாங்க. அதனால எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. இதை எனக்கு பார்க்கவே முடியல. எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. கண்டிப்பா அவங்க குடும்பத்துக்கு, கேப்டன் குடும்பம் கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டை நாங்க இருப்போம். நேரத்தில் சொல்லிக்கிறேன், தயவு செஞ்சு எல்லாருமே ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. ஏன்னா எல்லாரும் கஷ்டப்பட்டு சினிமாவில் வரணும்னு எல்லாரும் வந்துடுறீங்க. அது வரும்போது எல்லாத்தையுமே இழந்துடுறாங்க. ஒரு பிரதரா எல்லாருக்குமே நான் சொல்லுவேன், தயவு செஞ்சு ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. ஏன்னா வெறும் 46 தான் ஆகுது அண்ணனுக்கு. எனக்கு இது என்ன சொல்றதுனே தெரியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. எல்லாரும் நம்மளை சிரிக்க வச்சு நம்ம கூட இல்லை. தயவு செஞ்சு எல்லாம் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. எனக்கு இது மேலே என்ன சொல்றதுன்னு தெரியல. அன்பு தம்பி ரோபோ சங்கரை இழந்து வாடும். வணக்கம். அன்பு தம்பி ரோபோ சங்கரை இழந்து வாடும் குடும்பத்தாருக்கும் கலையுலகத்திற்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நானும் அவரும் சிங்கப்பூர் சலூனில் ஒன்றா நடித்தோம். வயசு வித்தியாசம் பார்க்காம 2 பேரும் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கும். 2 பேரும் தலைவர் படம், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் படம் நாரோடி மண்ணில் வர வசனத்தை நாங்கள் 2 பேரும் ஒரு போட்டி மாதிரி வச்சுக்குவோம். அவரும் சூப்பராக பேசுவார், நானும் சூப்பராக பேசுவேன். அவர் நாரோடி மண்ணில் ஒரு சீனை பேசினார்னா நான் ஒரு சீனை பேசுவேன். ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி 1001 ரிலீஸ் ஆனப்போ நான், தம்பி மயில்சாமி, ரோபோ சங்கர்லாம் ஒன்றா போய் அந்த படம் பார்த்து ஏதோ ஒரு ஸ்கூலில் படிக்கிற குழந்தைய மாதிரி வாத்தியார் வர சீன் எல்லாம் விசிலடித்து கைதட்டி மகிழ்ந்த அந்த நினைவுகள் எல்லாம் எனக்கு பசுமையாக ஞாபகத்தில் இருக்குது. ரொம்ப மனசுக்கு வேதனையான ஒரு விஷயம். 46 வயசு தான் ஆச்சு. அவங்க குடும்பத்தாரெல்லாம் மனதைரியத்தோடு இருக்கணும். ஆழ்ந்த இரங்கல். வடிவேல் பாலாஜி அவர்கள் இறந்ததுக்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு இழப்பு. ரோபோ சங்கர் கிட்டத்தட்ட நான் அவர் சென்னைக்கு வர்றதுக்கு முன்னால, டிவிக்கு வர்றதுக்கு முன்னால, சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னால இருந்தே கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டு காலங்களாக எனக்கு ரொம்ப பழக்கம். மதுரையில் நானும் அவரெல்லாம் ரொம்ப நாங்கள் போகாத சுத்தாத இடங்கள் கிடையாது. இவ்வளோ ஒரு நல்ல நண்பர். என்ன ஒரு கலாச்சா கூட கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து சாப்பிட்றத வாய்க்குள்ள இருந்தால் கூட பிடிங்கி திங்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு நாங்கள் ஒரு பழக்கம். இப்படி ஒரு இழப்பு தாங்கிக்கவே முடியல. இன்னமும் அவர் ரொம்ப வருத்தமான ஒரு இதுதான். நிறைய நான் சிரிச்சா போச்சு இதெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதில் எல்லாம் சொல்லுவாங்க, இல்லை ரோபோ சங்கர் அப்படி ஒரு பெயிண்ட் அடிச்சுட்டு அவர் நின்னாலே அவ்வளோ சிரிப்பாக இருக்கும் போகும்ட்டு. நிறைய கஷ்டப்பட்டு உழைச்சி மேலே வந்திருக்காரு. அவர் இப்போ நம்மளை விட்டு பிரிஞ்சுட்டாருன்ற அந்த இது, நாங்கள் மாமா அவர் 2 பேரும் ஏர்போர்ட்டில் பிக்கப் பண்ணாருன்னு சொன்னோம். அதை நம்பவே முடியல. இப்போ வரையும் பார்த்துட்டு வந்தோம். அப்பயுமே எங்களால் இல்லை, அவர் நம்மளை விட்டு போயிட்டாருன்ற ஒரு நிகழ்வே எங்களுக்கு இன்னும் நம்ப முடியாத ஒரு விஷயந்தான். கடைசியாக மலேசியா, சிங்கப்பூர் நான் தான் கூப்பிட்டு போயிட்டு வந்தோம் மாமாவை. லாஸ்ட்டாக கலாமா சிங்க நான் மாமா கூப்பிட்டு போயிட்டு வந்தோம். ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருப்பார், சந்தோஷமாக இருப்பார், மச்சான்ட்டு. இப்படி கூட விஜய் டிவி ஷூட்டிங் கூட அன்னைக்கு இதில் கூட வந்தார். நான் ரொம்ப கலாச்சேன், ரொம்ப இது பண்ணேன். அதெல்லாம் ஒரு பெருசாக எடுத்துக்காம போன வாரம் கூட நானும் ஒரு ஈவெண்ட் போயிட்டு வந்தோம். திடீர்னு இப்படி ஒரு நேற்று ஷூட்டிங்கில் இருந்த நான் மாப்பிள்ளையெல்லாம் இருக்கும்போது கூட அவர் அட்மிட் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி ஒரு கேள்விப்பட்டு, இல்லை அவர் நார்மலாக தான் இருக்கான்ற மாதிரி கேள்விப்பட்டான். திடீர்னு இப்படி ஒரு செய்தி நேற்று நைட்டு கேட்டோன்னே ரொம்ப மனசு என்ன சொல்ல பேசவே வரல. அவர் ஆத்மா சாந்தி அடையணும். எங்களோட எப்பவும் வாழ்ந்துகிட்டு தான் இருப்பாரு. ரோபோ மிஸ் ரோபோ ஆத்மா சாந்தி அடைய. ரோபோ சங்கர் எல்லாரும் சொல்லலாம், அவர் இல்லாம போனது இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பெரிய லாஸ்ன்னு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அது இண்டஸ்ட்ரிக்கு லாஸாக கூட இருக்கலாம். ஆனா ரோபோ சங்கர் இல்லாம போனது என்ன மாதிரி கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு பெரிய லாஸ் தான். ஏன்னா அவ்வளோ நல்ல ஒரு நண்பன், நல்ல மனசு. இவ்வளவு சீக்கிரம் போயிருக்க வேண்டாம். எனது அன்புக்கும் பண்புக்கும் நல்ல நட்புக்கும் உரிய எனது அருமை நண்பர், அருமை தம்பி ரோபோ சங்கர் அவர்கள் இன்று நம்மளை எல்லாம் விட்டு சென்று விட்டார். அவருடைய குடும்பத்துக்கு என்னுடைய மனமார்ந்த
ஆறுதலையும் தெரிவிச்சுக்கிறேன். அவர் ஒரு நல்ல ஒரு இனிமையான நண்பர், நல்ல நட்பாக பழகக்கூடியவர். 2006 என்னுடைய மீன் பாட் சித்திரை மெசு ரெடி ரிலீஸ் ஆச்சு. அவர் கலக்க போவது யாரு அதில் இருந்தார். நாங்கள் 2 பேரும் உலகமெல்லாம் எத்தனையோ ஊருக்கு டிராவல் பண்ணோம். துபாய், பஹ்ரைன், மலேசியா, சிங்கப்பூர், அதுபோல் நாங்கள் 2 பேரும் எவ்வளோ டிராவல் பண்ணோம். அவர் கூட இருக்கிறப்பெல்லாம் ஒரு நல்ல அதாவது நம்ம ஒரு மெய் மருந்து இருப்போம். அவர் நல்ல ஒரு காமெடியாக பேசுவார், நல்ல இதாக பேசுவார், நல்ல சோசியல்ஸா, அதுவும் ஒரு உடன்பிற தம்பி போல இருப்பார். அவர் மனசு தாளம் இல்லை. அவருடைய அகால மரணம் எனக்கு ரொம்ப மன வருத்தத்தோடு இருக்குது. அவங்களுடைய குடும்பத்தாருக்கு எனது மனமார்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். அதே போல கலைமாமணி விருது அவர் வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் நான் 2019 நானும் கலைமாமணி விருது வாங்கியிருக்கிறேன். நல்ல ஒரு திறமையான ஒரு நகைச்சுவை நடிகர், நல்ல ஒரு வில்லன் நடிகர், மறக்க முடியாது. தாடி வெள்ளாச்சு இவங்கெல்லாம் நாங்களாம் ஒன்றா இருந்தோம். ரொம்ப சந்தோஷமா நல்லா டிராவல் பண்ணோம். மனமார்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். அண்ணன் ரோபோ சங்கர் தன்னுடைய தனித்திறமை காரணமாக சின்னத்திரை தொடங்கி வெள்ளித்திரை வரைக்கும் தனக்கென தனி முத்திரை பதித்தவர். எதிரியே இல்லாத ஒரு மனிதர் உலகத்தில் இருக்கிறார்னா அது ரோபோ சங்கர் தான். எல்லாரையும் அரவணைத்து எல்லோருடையும் நல்ல முறையில் பழகக்கூடிய ஒரு மிக சிறந்த பண்புமிக்க ஒரு பண்பாளர். அவரு அந்த சின்ன வயசுல அது உடற்பயிற்சி செய்து அந்த ரோபோவாக வந்த முதல் ரோபோவே அவர்தான். அதன் பிறகு எத்தனையோ கல்லூரி மேடைகள்ல, கலை நிகழ்ச்சிகள்ல 196 நாடுகள்ல தமிழர்கள் இருக்காங்க. அவர் தம் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் எல்லா இடத்திலும் எத்தனையோ கோடி மக்களை சிரிக்க வைத்த ஒரு மனிதர் இன்று எங்களை எல்லாம் கலங்க வைத்திருக்கிறார். அவருடைய மறைவு கலைத்துறைக்கு ஒரு பேரிழப்பு. இந்த இக்கட்டான சூழ்நிலையில் அக்காவுக்கும் பாப்பாவுக்கும் ரோபோ சங்கருடைய அந்த குடும்பத்தாருக்கும் எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர் இன்னும் ஒரு பெட்டர் பிளேஸ்ல இருக்கிறாரு. அங்க இருக்கவங்களையும் அவர் இன்னும் இதே போல மகிழ்வார் நான் எதிர்பார்க்கிறேன். அண்ணனுடைய ஆன்மா சாந்தி அடைய எங்களுடைய வேண்டுதலை தெரிவித்துக் நன்றி. கலக்கப்போது யார் சீசன் 5ல வந்தேன். நான் முதல்ல ரோபோ சங்கரனோட ஒரு நிகழ்ச்சிக்கு வந்திருந்தாரு. அப்பதான் நான் மெமிக்ரி பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அப்பதான் அவர் என்னை பார்த்துட்டு நல்லா பண்றடா தம்பி, வா நல்லா பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். காஞ்சிபுரத்துல எனக்கு முதல்ல நான் இது வரைக்கும் எதுவுமே பெருசு அவார்ட்லாம் எதுவுமே வாங்கினதே இல்லை. முதல்ல ஒரு அவார்டு கொடுத்தது ரோபோ சங்கரனை தான், நல்லா பண்ற அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு அவர் இல்லை. இப்போ கூட சமீபத்தில் மீட் பண்ணோம் ஒரு சீமந்தத்தில். அப்போ கூட சொன்னாரு, தம்பி என்னடா ஜிம்முக்கெல்லாம் போய் நல்லா உடம்பு ஏற்றிட்டு இருக்க போல, நல்லா பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. திடீர்னு இல்லைன்னு கஷ்டமா இருக்கு. அவரு ரோபோ சங்கரனை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே ஒரு நல்ல மனுஷன். இது வரைக்கும் யாருக்குமே ஒரு சின்ன குறை கூட சொல்ல முடியாத ஒரே மனுஷன் தான் அவர் மட்டும்தான். ஏன்னா எங்களா மாதிரி ஒரு ஏதோ ஒரு இடத்துல இருக்கிறவங்களையும் கூட்டு இந்த இடத்துல வைக்க முடியல. அந்த மாதிரி அவங்கள பார்த்து தான் நாங்கள் இந்த இடத்துக்கே வந்தோம். எங்களுக்கு ஒரு வழிகாட்டியா இருந்தவர். இன்னைக்கு இந்த மாதிரி இருக்கிறப்போ எங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குது. எல்லாரும் ஒரு பெரிய காமெடியில இழந்துட்டோன்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். கண்டிப்பா இந்த சினிமாவே ஒரு காமெடியில இழந்துச்சுன்னு தான் நினைக்கிறோம். கண்டிப்பா இதுக்கு இழப்பு வேற எதுவுமே இல்லை. கண்டிப்பா அவங்க ஆத்மா சாந்தி அடைய நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். பெருமதிப்பிற்குரிய நகைச்சுவை நடிகரும் அனைவரிடத்திலும் அன்போடு பழகக்கூடியவரும் பல்வேறு சிறந்த நற்பண்புகளை கொண்டவருமான பெருமதிப்பிற்குரிய ரோபோ சங்கர் அவர்கள் நேற்றைக்கு உடல்நலம் குன்றிய நிலையில் நம்மை விட்டு பிரிந்திருக்கிறார். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இன்று தெரிவித்திருப்பதைப் போல தமிழ்நாட்டு மக்களை மகிழ்ச்சிப்படுத்துவதற்கு தொடர்ந்து அவர் உழைத்து வந்தார். திரு ரோபோ சங்கர் அவர்களை பொறுத்தவரை அவரும் திரு சிட்டியும் பிரபலமடைவதற்கு முன்னாலேயே எங்களுக்கு நன்கு அறிமுகமானவர்கள். முத்தமிழறிஞர் கலைஞர், வணக்கத்துக்குரிய நம்முடைய இன்றைய முதல்வர் போன்றவர்களுடைய பிறந்தநாள் விழா நிகழ்ச்சிகளில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளின் வாயிலாக மக்களை மகிழ்வித்தவர்கள். பிறகு சின்னத்திரை, வண்ணத்திரை என்று எல்லா
திரைத்துறைகளிலும் தனக்கென ஒரு தனிமுத்திரையை பதித்தவர் பெருமதிப்பிற்குரிய திரு ரோபோ சங்கர் அவர்கள். கடந்த வாரம் இசைஞானி இளையராஜாவுக்கு நடைபெற்ற அந்த நிகழ்ச்சியில் கூட அங்கே முன்வரிசையில் அமர்ந்திருந்த அனைவரிடமும் அவர்கள் காலில் விழுந்து வணங்கியதை பார்த்தபோது நானும் எதிரில் இருந்தேன். அவருடன் பேசுகிற அந்த வாய்ப்பை பெற்றிருந்தேன். மிக சிறப்பான ஒரு பண்பாளர் என்பதை, மிக சிறந்த அடக்க குணம் உள்ளவர் என்பதையும் அன்றைக்கு நிரூபித்தார். அத்தகைய பல்வேறு சிறப்பு குணங்களை கொண்ட திரு ரோபோ சங்கர் அவர்கள் இன்று நம்மிடையே இல்லாதது மிகப்பெரிய அளவிலான வருத்தத்திற்குரிய ஒன்று. அவர் மறைந்துவிட்டார் என்று அறிந்தவுடன் பெருமதிப்பிற்குரிய திமுக கழகத்தின் இளைஞரணியின் செயலாளர் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் நேற்று இரவே 12:30 மணிக்கு வந்து முதல் ஆளாக வந்து அவருக்கு இறுதி மரியாதை செலுத்த இருக்கிறார்கள். அவரை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கும் கலைத்துறையினருக்கும் நான் சார்ந்திருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் சென்னை தெற்கின் சார்பில் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றேன். நினைச்சு பார்க்க முடியாத துக்கம். ஏன்னா ஒரு நடிகை மட்டும் இல்லை, ஒரு குடும்பத்தில் அப்படி ஐக்கியமான ஒரு நண்பன். எல்லா நல்லது கட்டியும் என்கிட்ட கேட்பான். அப்புறம் வளர்ச்சி அப்படியே ஒரு அயன்மேன் மாதிரி தன்னை வருத்திக்கிட்டு ஒரு இரும்பு மனுஷன் மாதிரி வாழ்ந்து மக்கள்லாம் கவர்ந்து அப்படியே இரும்பை உருக்கி வந்தது, போராடி வந்து ஜெயிச்சவன். நல்லா வந்துட்டு இருக்கும்போது வாழ வேண்டிய காலத்தில் பொசுக்கப்பட்டான். அதான் பெரிய கொடுமை தான். எதுக்கு நினைச்சானோ நினைச்சது கிடைக்கும் போது அனுபவிக்க முடியல. கொடுமையான வாழ்க்கை. கலைஞனுக்கு இது கிடைக்கும் போது நல்லா எல்லாத்தையும் கவனிச்சுக்கணும். எனக்கு ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. ரோபோ போயிட்டான்னு சொல்றதுக்கு மனசு வரமாட்டது, வாயத்து வரமாட்டது. ஆத்மா சாத்தியம். ரோபோ ஏங்க இந்த மாதிரி இடத்துல எப்படிங்க சத்தமா பேசுறது? நான் எங்க போனாலும் என் சத்தம் தனியா கேட்கும். இந்த இடத்துல என்னால கத்த முடியல. ஏன்னா ரோபோவோட ஃபர்ஸ்ட் படம் தீபாவளி. அந்த படத்துல நானும் ரோபோவும் ஜெயம் ரவி சாரோட ஃப்ரெண்டா நடிச்சான். அப்போ லஞ்ச் பீரியட்ல ரோபோ வந்து நடிச்சு காட்டுவாரு கேப்டன் மாதிரி. அவரோட ஸ்பெஷலே கேப்டன் தான். ஜெய் ஜாதியாடா உன்னை பெத்துச்சு, ஜாதி ஜாதின்ற உன்னை பெத்தது உங்க உம்மாடா அப்படின்னு சொல்லுவாரு. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன், லஞ்ச் டைம்ல சாப்பிட்டுட்டு இருந்தேன். அது எச்சிக்கையோட அப்படியே கை தட்டினேன். அப்படியே கேப்டன் எழுந்து வந்த மாதிரியா மிமிக்ரி பண்ணுவாரு. அத சுத்தி நின்று அந்த படத்தோட ப்ரொடியூசர் லிங்குசாமி சார், அந்த படத்தோட டைரக்டர் எல்லாருமே அப்படியே ஆனந்தமா என்ஜாய் பண்ணி சிரிச்சோம். ஏன்னா அப்போ வந்து அவருக்கே தெரிஞ்சிருக்காரு நம்ம இவ்வளவு பேரும் புகழோட இருப்போமா அப்படின்னு. அந்த இடத்துல அவரோட மகள், அதுக்கு 3 வயசு இல்ல 4 வயசு தான் இருக்கும், அப்பா பண்றத பார்த்து அதுவும் புரட்சி தலைவர் மாதிரியே இப்படிலாம் கூட பண்ணோம். நாங்களாம் பார்த்து சிரிப்போம். அப்பா அந்த இந்திரஜாக்கு பேச்சு கூட வராது, அவ்வளவு சின்ன குழந்தை. அவருக்கா இந்த நிலைமை? ஒரு நாடக கலைஞரா இருந்து நாடக மேடையில் இருந்து இன்னைக்கு மக்கள் மனசுல இவ்வளவு இடம் பிடிச்சிருக்காரு. அந்த நடன கலைஞருக்கு அஞ்சலி செலுத்தும் விதமா தான் நானே நடனம் ஆடி வந்தேன். இப்போ ஒரு வாரம் முன்னாடி கூட ஒரு நிகழ்ச்சியில சந்திக்கிறப்ப என்கிட்ட சொன்னாரு, குலு நீங்க வந்து இப்போ லெஜண்ட் சரவணனோட ரசிகர் மன்றத்தில் இருக்கீங்க போல, வீடியோலாம் நான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய அந்த கரகரத்த குரல்ல ஒரு மிமிக்ரி ஒன்று பண்ணி காமிச்சாரு. தண்ணில இருக்கும் மீன், நாங்க லெஜண்டோட ஃபேனு அப்படின்னு சொல்லிட்டு அவரே சிரிச்சு கை தட்டினாரு. அதெல்லாம் எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்கு. ஒரு வாரம் கூட ஆகலங்க அவரை பார்த்து, ஒரு வாரம் கூட ஆகல. அவருக்கா இந்த நிலைமை? அதே மாதிரி அந்த தனியார் டிவி சேனல்ல கூட அவருக்குன்னு ஒரு தனி முத்திரை இருக்கு. அந்த சேனல்ல என்னை கூப்பிடும் போது நான் கேட்பேன், ரோபோ சங்கர் இந்த நிகழ்ச்சிக்கு வராரா அப்படின்னு.
வராரே அப்படின்வாங்க. அப்போ நான் துணிஞ்சு போவேன். ஏன்னா நான் எதனா ஒன்று பண்ணால் கூட அவர் எனக்கு கை கோர்த்து அந்த காமெடியை நல்லா லிங்க் பண்ணி அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் அந்த நிகழ்ச்சியை. அப்படிப்பட்ட ஒரு கலைஞருக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை. அப்புறம் எல்லாரும் ஒரு தவறுதலான ஒரு செய்தியை பரப்பிட்டு வரீங்க. அவர் மதுக்கு அடிமையானதால தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு. அது உண்மைதான், மதுக்கு அடிமையாக தான் இருந்தாரு. அது அப்புறம் அவர் மஞ்சா காமால அதெல்லாம் அதுல இருந்து மீண்டு வந்துட்டாரு. தயவு செஞ்சு அந்த தவறான செய்தியை யாரும் பரப்பாதீங்க. மஞ்சா காமால என்பது எல்லாருக்கும் வரக்கூடிய ஒன்று தான். அவருக்கு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வந்துச்சு, அதுல இருந்து அவர் கிளியர் ஆயிட்டாரு. இருந்தாலும் அவருடைய உடல்நிலை ஒத்து வராதனால தான் நேற்று அவர் மரணம் அடைஞ்சிட்டாரு. அதனால தயவு செஞ்சு அந்த ஒரு சிறப்பு மிக்க கலைஞனை, தன் முயற்சியால் முன்னுக்கு வந்த அந்த கலைஞனை மதுக்கு அடிமையானதால தான் இந்த மாதிரி ஆயிட்டாரு அப்படின்னு தயவு செஞ்சு ஒரு பொய்யான செய்தியை பரப்பாதீங்க. ஏன்னா அவருக்கும் குடும்பங்கள் இருக்கு. தயவு செஞ்சு தவறான செய்தியை பரப்பாதீங்க. அன்பிற்கினிய தம்பி ரோபோ சங்கர் அவர்கள் எந்த பெரிய பின்புலமும் இல்லாது தன்னுடைய தனித்திறமையால், தன்னுடைய ஆற்றலால், கடுமையான உழைப்பால் உழைத்து புகழ் பெற்றவன். பல குரலில் பேசுகிற ஆற்றல், நடனமாடுகிற திறன், நடிக்கிற ஆற்றல் எல்லாம் கொண்ட ஒரு அற்புதமான ஒரு கலைஞன் என்னுடைய தம்பி ரோபோ சங்கர் அவர்கள். என் மீது மட்டுமல்ல, எல்லோர் மீதும் பேரன்பு கொண்டு நேசிக்கக்கூடிய ஒரு நல்ல இதயம் கொண்ட மனிதன். இல்லாதாருக்கு உதவ வேண்டும் என்கிற எண்ணம் கொண்ட ஒரு மனிதன். சக நண்பர்கள் துவண்டிருந்தாலோ, துயரிட்டு இருந்தாலோ, கவலை கொண்டிருந்தாலோ ஓடி ஓடி போய் உதவி செய்யக்கூடிய நல்லிதயம் கொண்ட ஒரு மனிதன். உடலை நன்கு பாதுகாத்து வலிமையாக தான் வைத்திருந்தார். இடையில ஒரு தடவை சந்திக்கும் போது கொஞ்சம் உடல் இழைத்து மெலிந்திருந்தா. அப்ப கேட்டேன், இந்த மாதிரி மஞ்சக்காமால வந்துடுச்சு அப்படின்னு. சரி, கவனம், இது உடல் மெலிந்திருக்கிறது குற்ற பிரச்சனை இல்லை, நீ உறுதியா இருக்கணும் அறிவுறுத்தி சென்றேன். அதுக்கப்புறம் பார்த்து சரியா தான் இருந்தார். ஆனா நேற்று இந்த செய்தி கேட்டு நம்ப முடியல, பேரதிர்ச்சியா இருந்தது. அது திடீர்னு இந்த மாதிரி தம்பி இறந்துட்டாருங்கிற செய்தி ரொம்ப துயரத்தை தந்துருச்சு. எதிர்பார்க்கல, கொஞ்சமே எதிர்பார்க்கல. அவனை மாதிரியே உழைத்து முன்னேற துடிக்கிற ஒவ்வொரு இளைஞருக்கும் அவன் வாழ்க்கை ஒரு படிப்பினையா இருக்கணும். செல்வத்திலே மிக முதன்மையான செல்வம் உடல் நலன்தான். எங்களுடைய ஐயா சைதை துரைசாமி என்னை சந்திக்கும் போதெல்லாம் அறிவுறுத்துறது, உடல் நலமில்லாத கல்வி, உடல் நலமில்லாத செல்வம், உடல் நலமில்லாத புகழ் பயனற்றதுங்கிறது. பாரதி, பட்டுக்கோட்டை, எவ்வளவு பெரிய அறிஞர்கள்லாம் நம்மளுடைய இளம் வயதிலேயே விட்டு போயிட்டாங்க. அவங்கெல்லாம் இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருந்தால் எவ்வளவு பெரிய படைப்புகள் நமக்கு கிடைச்சிருக்குங்கிற ஏக்கம். இப்போ அந்த மாதிரி உடல் நலம் பேணணுங்கிறத எல்லா பிள்ளைகளும் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கணும். மீள முடியாத பெரும் துயரம். என் தம்பி இழந்து வாடுகிற அவருடைய குடும்பத்தினர், குறிப்பாக என் அன்பு பிள்ளைகள், அவருடைய நண்பர்கள், திரையுலக சொந்தங்கள் எல்லோருக்கும் என்னுடைய ஆறுதல். என் அன்பு தம்பி ரோபோ சங்கருக்கு என்னுடைய இறுதி வணக்கத்தை கண்ணீரோடு செலுத்துகிறேன். எல்லாருக்கும் ரோபோ சங்கர் ஒரு நடிகர். அதனால் எனக்கு ஒரு உடன்பிறவா சகோதரர். கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகால நட்பு. அண்ணன்னு ஆரம்பித்தவர் கடைசி காலகட்டம் வரைக்கும் நான் அண்ணங்கிற வார்த்தைக்கு மீறி சொன்னதே இல்லை.
நானும் அவரும் ஒரே ஊர் மதுரை. அந்த பாசமான தெரியல, அவர் அண்ணன் அண்ணன் அண்ணன்னு ஒரு நடிகர் மாதிரியே பழக மாட்டார். மிக சிறந்த நேர்மையாளன், மிக சிறந்த எளிமையாளன். அதுதான் அவருடைய பெரிய பிளஸ். இன்னைக்கு வந்து நான் ரோபோ சங்கர் சார் இறந்த உடனே எல்லாருமே என்கிட்ட கேட்ட கேள்வி வந்து, ரோபோ சங்கர் சார் இறந்துட்டாருங்க, நீங்களும் அவர் சேர்ந்து எவ்வளவு படம் பண்ணிருக்கீங்க, உங்க காமெடிலாம் பெரிய கிட்டா இருக்கு, அவர் இறந்துட்டாருங்கன்னு என்ற சொன்னாங்க. எங்க கலைஞனுக்கு என்னைக்குமே மரணம் கிடையாது. ஆனால் குறிப்பா ரோபோ சங்கர் மாதிரி கலைஞர்களுக்கு எப்பயுமே மரணம் இருக்காது. ஏன்னா எப்படி சினிமாவில் வந்து காவியம் படைக்க முடியுமோ அதே மாதிரி காமெடியில காவியம் படைச்ச ஒரு காமெடி, மிகப்பெரிய காமெடி தமிழ்நாடு ஃபுல்லா இல்ல, இன்னும் 100 வருஷத்துக்கு நிற்கும். அப்படி ஒரு காமெடியில நானும் அவர் நடிச்சிருக்கோம். அதுதான் அன்னைக்கு காலையில் 6 மணிக்கு கோழி கொக்கரக்கோன்னு கூடிச்சு இந்த காமெடி. இந்த காமெடியை வந்து 6 வயசு குழந்தைங்கலேருந்து 100 வயசு தாத்தாக்கள் வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ரசிக்கிற ஒரு காமெடியா இருக்கு. மீம்ஸ்ல யூஸ் பண்ற காமெடியா இருக்கு, ட்ரெண்டிங்கா இருக்கு. கிட்டத்தட்ட படம் வந்து 15 வருஷம் ஆச்சு, இன்னும் ட்ரெண்டிங்கா இருக்கு. அப்போ ரோபோ சங்கர் சார் வந்து இறக்கல. அவர் இந்த காமெடி உள்ளவரை, இந்த தமிழ் சினிமா உள்ளவரை அவருடைய புகழ் நீடிச்சுக்கிட்டே இருக்கும். இந்த நேரத்தில் வந்து அந்த காமெடி சொல்றதுல நான் ஏன் சொல்றேன்னா, அந்த காமெடியை ரசிக்காதவங்க இந்தியா ஃபுல்லா கிடையாது. அதாவது தமிழ்நாடு மட்டும் இல்ல, மாநிலம் இந்தியா ஃபுல்லா கிடையாது. டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டு மொழி மாற்றம் செய்யப்பட்டு அந்த காமெடி வந்து இந்தியா ஃபுல்லா மிகப்பெரிய பிரபலம். இவ்வளவு நாள் ரோபோ சங்கர் சார் உயிரோடு இருக்காருன்னு அந்த காமெடியை ரசிச்சவங்க, இனிமே அவர் இறந்துட்டாரே அப்படின்னு அந்த காமெடி எப்படி ரசிக்க போறாங்க அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய வேதனையா இருக்கு. ஒரு கலைஞனால கலங்கடிக்கவும் முடியும், சிரிக்க வைக்க முடியும்னு ப்ரூவ் பண்ண ஒரு நபர் ரோபோ சங்கர். ரோபோ சங்கர் வந்து ஒரு மிக சிறந்த கலைஞன். எல்லாரும் சொல்றாங்க ஹெல்த்தை பாத்துக்கல அப்படின்றாங்க. யதார்த்தம் என்னன்னா, இங்க வந்து ஹெல்த்தை பாத்துக்கணும் எல்லாமே நினைக்கிறோம். ஆனால் இந்த கடுமையான சினிமா போட்டியில நமக்கான வாய்ப்பை கரெக்டா பயன்படுத்தணும் ஓட்டுற ஓட்டத்தில் இதயத்துக்கு நம்ம வேலை கொடுக்காம விட்டுறோம். அது வந்து நம்மளை விட அதிகமாக ஓடும் போது அது பாதிக்கப்பட்டது. அது வேற வழி இல்லை. சினிமாவில் வந்து இந்த ஒரு போட்டி மிகுந்த சினிமாவில் நமக்கான வாய்ப்புகளை பெறும்போது அதை ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியத்தில் இருக்கும். அதெல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சீமான் சொன்னாங்க வந்து பட்டுக்கோட்டை சுந்தரம் அவர்கள், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள்லாம் சின்ன வயசுலேயே இருந்தது நமக்கு எவ்வளோ பெரிய இழப்பு, படைப்பு இழப்பு அப்படின்னாங்க. அது தவிர்க்க முடியாத ஆயிடுது. அதுதான் உண்மை. எல்லாரும் வாக்கிங் போகணும்னு நினைக்கிறோம், டயத்துக்கு தூங்கணும்னு நினைக்கிறோம், டயத்துக்கு சாப்பிடணும்னு நினைக்கிறோம். ஆனால் சினிமாக்காரர்கள் அப்படி அமையாதுன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதை மீறி கட்டுப்பாடோடு இருக்கணும். இதுக்கெல்லாம் மேலே ஒரு சினிமாவில் ஒரு கவலை எல்லாத்துக்குமே தொத்திக்கிட்டு இருக்கோம். நம்ம இப்போ வந்தமே இன்னும் முன்னுக்கு வரலையே, அவன் இப்போதானே வந்தான், முன்னுக்கு வந்துட்டான். நம்ம இவ்வளவு வருஷம் நடிச்சு இவ்வளவு சம்பளம் வாங்குறோம், அவன் இப்போ வந்தவன் எவ்வளவு சம்பளம் வாங்குறோம். அந்த ஒப்பீடு தயவுசெய்து வேணாம். கடவுள் வந்து உங்களை மிக சிறந்த ஒரு பொதுமக்களுக்கு உங்களை பார்த்தா சந்தோஷப்படுற மாதிரி, உங்களை பார்த்தா செல்ஃபி எடுக்கிற மாதிரி ஒரு புகழை உங்களுக்கு கடவுள் கொடுத்துருக்கான். அந்த புகழை என்ஜாய் பண்ணி நம்மளுக்கு கிடைக்கப்பட்ட சிறிய வாய்ப்புகளோட சந்தோஷமா ஏற்றுக்கிட்டு மனநிறைவோடு வாழ்றது தான் வந்து நல்ல விஷயம். இந்த நேரத்தில் சினிமாவில் எவ்வளவு பேர் நடிச்சிருக்கேன், ஆனால் ரோபோ சங்கர் மாதிரி ஒரு சகோதர உணர்வோடு நடிக்கிறதுக்கான ஆட்கள் ரொம்ப கம்மி. அந்த சகோதரனை இழந்துட்டேன் அப்படிங்கிற மிகப்பெரிய பாரம் என்னை அழுதிட்டு தான் இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் சகோதரன் ரோபோ சங்கர் இறக்கவில்லை. அவர் தமிழ் சினிமா உள்ளவரை ரசிக்கப்படுவார், நினைக்கப்படுவார், என்றுமே வாழ்வார். நன்றி. 27 ஆண்டுகால நண்பர், கல்லூரியில் மதுரை காலேஜில் படிக்கிறதுலேருந்தே நண்பர். இன்னைக்கு ஆக்சுவலாக எனக்கு ஒரு பிறந்த நாள். இன்னைக்கு பிறந்த நாளில் காலையில் அவர் எனக்கு வாழ்த்து செய்தி சொல்லணும். ஆனால் காலேஜ் சூழல் அவருக்கு நான் இரங்கல் செய்தி சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு. பெருங்குடியில் உள்ள மதுரை பெருங்குடியில் உள்ள காலேஜில் தான் வரலாறு படித்தார். BA ஹிஸ்ட்ரி படித்தார். இங்கே சென்னை பெருங்குடியில் ஹாஸ்பிட்டலில் அவர் வரலாறு முடிகிற மாதிரி ரொம்ப மோசமான தரம். அதில் எல்லாரும் ரொம்ப அதிகமாக வருத்தப்படுறது 46 வயசு இப்போ தான் தொடங்குகிற டயத்தில் அவருடைய கலை வாழ்க்கை முடிஞ்சிருக்கும் போது எல்லாருக்கும் பெரிய விரக்தி. அண்ணனாக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், ஸ்டேஜில் ஒரு காட்டுத்தனமான காமெடி, மிமிக்ரியில் அவ்வளோ வெர்ஷன் அண்ணன மாதிரி நிறையா மல்டி டேலண்ட். எம்ஜிஆர் பாடி லாங்குவேஜில் சிவாஜி வாய்ஸ், இந்த மாதிரிலாம் புதுசு புதுசாக நிறையா மேடைகள், நிறையா வெளிநாடுகள், நிறையா திரைப்படங்கள், அத்தனை ஜோனல்லையும் அவர் மக்களை மகிழ்ச்சிப்படுத்திட்டாரு. எங்கள் மதுரைக்காரு, மதுரை தமிழ்னா என்னை விட நல்லா தெளிவாக பேசக்கூடியவர். எவ்வளோ விஷயம் சொல்கிறேன்னு தெரியல. ரோபோன்ற பேர் அவருக்கு தான் சரியாக போகணும். என்ன சொன்னாலும் செய்வார். பாடுங்கன்னா பாடுவார், ஆடுங்கன்னா ஆடுவார். பெஸ்ட் டான்ஸர், பெஸ்ட் மிமிக்ராட்டி, பாடி லாங்குவேஜோட. ரோபோ பேர் அவருக்கு தான் போதும். ரோபோ எப்படி சொன்னவெல்லாம் செய்யுதோ அதே போல் என்ன சொன்னாலும்
திடீர்னு பார்த்தா மியூசிக்கில் உட்காந்து ட்ரம்ஸ் வாசிச்சு எல்லாமே ஸ்லோனில் ஆமாம். தெரியாத கலை கிடையாது. இன்னும் அவருடைய பணி இருந்திருக்கணும். பாருங்க, நாளைக்கு காலையில் காது குத்து, ஒரே பொண்ணு ஒரே பேரன், அது பேரனுக்கு அது கூட இல்லாமல் போனது அந்த குடும்பத்துக்கு இன்னும் ரொம்ப அழுத்தம் கொடுக்கும். நல்லா இறைவன் அருளால் பெரிய ஆன்மா சாந்தி அடைந்து அவங்க தாத்தா அருள் அந்த பேரனுக்கு கிடைச்சி இனிமேலாவது அவங்க குடும்பத்தில் ஒரு சின்ன மகிழ்ச்சி பிறக்கட்டும். அவர் ஆன்மா சாந்தி அடைய உங்கள் சார்பாக நிறைய ரசிகர் சார்பாக வேண்டிக்கிறேன். ரோபோவோட டேலண்ட்டு எல்லாமே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதை விட ஒரு நல்ல ஒரு மனிதாபிமான ஒரு ஆளுன்னு சொன்னோன்னா அது ரோபோ சொல்லலாம். ஏன்னா வந்து பெரிய பெரிய கலைஞர்கள்லாம் வந்து மேலே வந்ததுக்கப்புறம் கூட நடித்த சக கலைஞர்களை யாருமே கண்டுக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு ரோபோ ஒருத்தர் தான் வா உனக்கு வேலை இல்லையா அப்படின்னு சொல்லி நிறைய வேலை இல்லாத ஒரு கலைஞர்களுக்கு ஃபோன் பண்ணி உனக்கு வேலை இல்லையாவா, நான் எனக்கு வர பேமெண்ட்டில் நான் உனக்கு அதில் ஒரு பாதி தரேன் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ கலைஞர்களை கூப்பிட்டு உதவி பண்ண ஒரு நல்ல ஒரு மனிதமனை உள்ள ரோபோ சங்கரை சொல்லலாம். இன்றைக்கும் அது ரொம்ப வருஷமாக அதை இன்னும் அதை பண்ணிகிட்டு இருக்காப்புல. நேற்று வரைக்கும் அதை பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இப்படி ஒரு நல்ல கலைஞரை நாங்கள் இழந்துட்டோம். நானும் ரோபோ சங்கரும் நிறைய வெளிநாடுகள் நிறைய நிகழ்ச்சியெல்லாம் போயிருக்கோம். ஆனால் வந்து இன்னைக்கு ஒரு அருமையான நண்பனை இழந்துட்டோம். ரொம்ப கஷ்டமே. ஆத்மா சாந்தி எடுங்க ஆண்டோட. வேல்முறை சார் வாங்க. சார் வாங்க. ரோபோ அண்ணன் தமிழ் சினிமாக்கு ஒரு ரோபோ அண்ணன் ரொம்ப ஒரு டேலண்டடான ஒரு பர்சன். தமிழ் சினிமாவுக்கு ஒரு பெரிய லாஸா இருக்கும். நாங்க பண்ண படம் தான் அவருக்கு ரிலீஸ் ஆன கடைசி படம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவர் கூட நடிச்சது, இன்டர்வியூ பண்ணது 3 வாரம் முன்னாடி தான் திருச்சி பக்கத்துல பேசிட்டு இருந்தாரு. இப்போ இல்லைன்றது மனசுக்கு தாங்க முடியல. அவங்க ஃபேமிலிக்கு என்னோட ஸ்ட்ரென்த் எல்லாமே அவங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணும். மே சோல் ரெஸ்ட் இன் பீஸ். இந்த மைக் இன்னைக்கு அந்த வார்த்தையை நிறைய கேட்டிருக்கோம். ஆனால் இதே சோஷியல் மீடியா கடந்த ஒரு வருஷமாக ரோபானோட லைஃப்ன்றது வந்து நம்ம வேற விதமாக பார்த்துட்டு இருந்தோம். அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு நமக்கு தெரியும் ரோபோ சங்கர்னா யார் அப்படின்னு. இங்கே இவ்வளோ கூட்டம் மனுஷங்களை சம்பாரிச்சிருக்கார தாண்டி எல்லாரும் ஆத்மார்த்தமாக ஒரு செகண்டாவது அந்த மனுஷனால சிரிப்பு நமக்கு வந்திருக்கும். அந்த சிரிப்பு இதுக்கப்புறம் அவர் எங்கே போனாலும் அவர் எப்பவுமே கொடுக்குற ஒரு விஷயம். அது இன்னைக்கு நின்று இருக்கு. அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனால் மீடியாவில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும், we are all documented people. ஸோ அவரோட சிரிப்புகள், அவரோட காமெடிகள் இன்னைக்குமே சுற்றி இருக்கும். அவர் அவ்வளோ அன்பு கொடுத்துருக்காரு. அவர் அவ்வளோ விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்காரு, நிறைய ஷேர் பண்ணியிருக்காரு. அண்ட் எங்கள் டீம் ரொம்பவே அவரை ரொம்ப என்ஜாய் பண்ணோம். அவரோட திரைப்படம், டிராவல் எல்லாமே சின்ன பசங்களை அப்படி அரவணைச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு மனுஷன். இந்த சர்க்கிளில் நான் புதுசாக சினிமாவுக்கு வந்ததுனால நான் வேற யாரும் பார்க்கல, அண்ணன் மட்டும்தான். ரொம்ப கஷ்டமா இருக்கு. அண்ட் வாங்க வாங்க.